வீடியோ கேபினட். ஸோ நம்மளோட படியில பார்க்கத்தானே வேணும். பாருங்கடா அப்ப இதுலயாவது பாருங்க, இப்படி எல்லாம் ஒரு இடம் ஒன்று இருக்கு. இந்த இப்படி இது நாங்கள் டெவலப் ஆன ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கேபினட் இருக்கு. அந்த இதுக்குள்ள போய் வாய கொடுத்துமா. இப்போ போய் கொண்டிருக்கிறது வந்து பெசல் ரயில்வே ஸ்டேஷன். பெசல்ன்றது வந்து சுவிட்சர்லாந்து ஒரு ஏரியா. இப்போ பெசலுக்கு வந்திருக்கிறேன். பெசல் ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோ பெருசா கிளீன் அண்ட் இல்லை, பட் பார்க்கலாம். How long from the station to the mountains? 1 hour. 1 hour. Yeah, 1 hour. How did they? Oh, right. This is இங்கிலீஷ் வருது இங்க. இது வந்து சூரிச் ரயில்வே ஸ்டேஷன். சூரிச்சில் வந்து அங்கே இருக்கேன். நம்மளோட ஊர்க்கார் போல்ட கொண்டுமே கதைக்காம போற. ஸோ திஸ் இஸ் சூரிச். நான் ஃபோன் எடுத்து பார்க்கணும் எங்க எப்படி போகணும் வந்து. ஸோ லெட்ஸ் இப்படித்தான் நான் சிம்பிளா மேனேஜ் பண்றேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஓகே, ஃபோன் எடுத்து ஃபோன்ல அட்ரஸ் என்டர் பண்ணியாச்சு. சர்ச் ப்ளீஸ். சர்ச் பண்ண மாட்டேன். ஓகே, again go back. Yeah, your location, and I'm going to paste the address. Okay, for me it takes 1 hour to walk. Almost 1 hour to walk. By maybe tram, there's tram. So by tram it's 13 minutes. So I'll find a tram. Thank you. So I got to go out on this way. ஸோ இதுக்குள்ள கொஞ்சம் சுத்தி அடிச்சு இடம் பார்த்துட்டு ஒரு லக்கேஜ் தான் கொண்டு வந்தேன் நான். ஸோ புலிடா. ஓகே, சின்ன அட்வைஸ். பொருளுக்கு வரேன்டா, முக்கியமா ட்ரிப் வரேன்டா, சாமான்கள் கொண்டு திரியிறேன்டா, அந்த சூட்கேஸ் வீல பெருசா நல்ல பெரிய வீலா பார்த்து உடையாத வீலா பார்த்து வேணுங்கடாப்பா. அங்க வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன்ல மற்றது வந்து டேம் ரோல் எல்லாம் சீப்பா நல்ல குவாலிட்டியான இது இருக்குது. ஸோ இதுதான் சூரிச் ரயில்வே ஸ்டேஷன். இதுல 14, 18, 31. ஓகே, இதுல பாக்குறதுக்கான இடம் இருக்கு. ஓகே, பாக்குறதுக்கான இடம் இருக்கு, பாப்போம். ஸோ இந்த ட்ரெயின்ஸ் பட்ட கிளியர் ட்ரெயின் சூப்பரா இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வாக் ஹியர் அண்ட் சே where I can go. Okay.
சூரிச்ல 4 நாள் நிக்கிறேன். பட் ஒரு பர்சனல் மீட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை. அதே நேரம் வந்து பர்சனல் அஜெண்டாஸ் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு சின்ன டிப்ளமேட்டிக் மீட்டிங் ஒன்று இருக்கு நாளைக்கு. கொஞ்சம் டிப்ளமேட்ஸை மீட் பண்றேன். பார்லிமெண்ட் எம்பிஸ் கொஞ்சம் பேரை மீட் பண்றேன். தட்ஸ் ஆல். அதை விட ஒன்றும் இல்லை. பட் லியோனோட கம்பேர் பண்ணிக்கல, கேரடி லியோனோட கம்பேர் பண்ணிக்கல, அன்னமசியோட கம்பேர் பண்ணிக்கல, சுவிட்சர்லாண்டு இது வந்து சூப்பரா இருக்கு. ஓகே, சொல்லி வேலையில அதுதான் எக்ஸிட். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பயங்கர பட்டை கிளியரா இருக்கு, பட்டை கிளீனா இருக்கு. ஸோ அங்க வந்து ஷாப்ஸ் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ வளமே எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க வந்தாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்க போக போறீங்கன்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல உங்களோட ட்ரெயின் நம்பர் இருக்கும், ட்ரெயின் நம்பர். அதுக்கு பிறகு அங்கால எந்த இதுல போகணும், எந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும்னு நம்பர் அல்லது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்தா நாமளும் நம்ம அபார்ட்மெண்ட் வந்திருக்கிறோம். பசிக்குது. அண்ணா வந்து ஒரு பனிசம் 2 தண்ணி போத்துல தந்தவன், அதை சாப்பிட்டு வந்தேன். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா சுத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு 1.5 மணி நேரம் நடக்கிறதுக்கு இருக்கு. ட்ராம்ல போறேன்டா 13 நிமிஷத்துல போகலாம் ட்ராம்ல. பட் ஐ ஃபீல் இட்ஸ் லைக் நான் ஃபீல் பண்றேன்னு இருக்க வடிவா ரயில்வே ஸ்டேஷனா இருக்கா. திருப்பி எப்போ வாரமோ தெரியாது, வருவோமோ தெரியாது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கா சுத்தி பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஏதாவது வேண்டியல்மண்டா, மெமரிஸுக்கு ஏதாவது வேண்டியல்மண்டா வேண்டிக் கொண்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றது, நம்மளோட இடத்துக்கு போய் இரவு சாப்பாடையும் வேண்டி கொண்டு போய் சாப்பிட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு நித்திர விழுவோம். ஓகே, பச்சை தண்ணி குடிக்கணும்னு தான் எதிர்பார்க்குறீங்க. ஸோ பச்சை தண்ணியை குடிச்சு போட்டு நித்திர விழுவோம். தேங்க்யூ. இதுல பெரிய கேஃபெட்டீரியாஸ் இருக்கு. பெரிய கிராஃப்ட் பியர் பார். அது வந்து என்னடா இது நாமளே குடிக்க கூடாண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு, எவ்வளவு பெரிய இது. ஸோ குடிக்க கூட ஆண்டே நான் யோசிச்சுட்டு இன்றைக்கு இப்பதான் சொன்னான் ஒரு செகண்டுக்கு முன்ன போயிட்டு ஐடியல் வந்து என்ன செய்வோம், பச்சை தண்ணியை குடிப்போம்னு சொல்லி முடியல. அதுக்குள்ள பியர் பாரண்டு போட்டிருக்காங்க. கீழே ஷாப்ஸ் இருக்கு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு சுத்தி பார்த்தா நல்ல. ஐ லைக் டு சி எவ்ரிதிங். ஸோ இதுல தான் கவனமா இருக்கணும். எஸ், சூரிச். ஃபர்ஸ்டா சூரிச்ல இருக்கிற, அதாவது சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற சூரிச் பேர்ன் நினைக்கிறேன் தலைநகரம், எனக்கு எதுன்னு தெரியல, கேபிட்டல் சிட்டி. ஸோ இதுல இருக்கிற கடையில ஃபர்ஸ்டா சுத்தி பார்ப்போம்னு ஜோதிச்சேன். டவுனை ஃபர்ஸ்டா சுத்தி பார்ப்போம். என்ன இங்க போலீஸ்காரன் தெரியவான். ஸோ இந்த கேமராவை எப்படி கொண்டு தெரிய கேமை கேட்பானுங்க. என் கேமராவோட தெரியுறேன். இதுல வந்து கணக்கு ஃப்ளோர் இருக்கு. அதுல மேல ஒரு ஃப்ளோர் ஒன்று இருக்கு. அது பிறகு இங்கால ஒரு ஃப்ளோர் ஒன்று இருக்கு நான் நினைக்கிறேன். ஓகே, SBCCF டிக்கெட் புக் பண்ணி போட்டு they are waiting. டிக்கெட் புக் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஷாப்ஸும் ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ளோர்ல ஒன்றும் இல்லை பெருசா என்ஜாய் பண்றதுக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ கீழே வந்து ஷாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷாப்ஸ்ல இருக்கா பார்ப்போம். இந்த ஃப்ளோர்ல, அதுக்கு ஃப்ளோர்ல வந்துட்டேன். ஸோ என் வீல் வந்து உடைஞ்சிச்சு. இந்த கரேஜின் வீல் வந்து உடைஞ்சிட்டா, ஸ்ட்ரக் ஆயிட்டோ தெரியல. ஸோ அதால டிஃபிகல்ட்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஸோ இதுல மற்றது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த பர்ஸை வந்து முன் பாக்கெட்ல வச்சிருக்க சொல்லி, அது வந்து அடிக்கலாது, பின் பாக்கெட்ல அதுல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பர்ஸை முன்னுக்கு வைங்கோ பின்னுக்கு வைங்கோன்னு சொல்லி பர்ஸ் கவனம், பர்ஸ் அடிப்பாங்கலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அடியில இருக்கிற ஃப்ளோ. ஸோ இதுல இருக்கிற 2-3 ஷாப்ஸுக்கு போய் பார்ப்போம், ஏதாவது மெமரிக்கு வேண்டிட்டு போயிடுமாண்டு. இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அடியில இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர். இதோட ஃப்ளோர் இல்ல கிரவுண்ட்ல, கிரவுண்ட் ஃப்ளோர். இதுல என்ன வேண்டலாம் ஜோதிச்சு பார்ப்போம்.
கடை வந்து இப்ப இதுக்கும் எங்கண்ட எம்சிக்கும் வித்தியாசம் இல்லை. எம்சி மாதிரி இருக்கு. சாக்லேட் ஷாப்ஸ் இருக்கு எக்கச்சக்கமா. எக்கச்சக்கமான சாக்லேட் ஷாப்ஸ் இருக்கு. வைன் ஷாப்ஸ் இருக்கு எக்கச்சக்கமா. ஓகே, ஸோ வைன் ஷாப் இருக்கு. பாப்போம் என்ன உள்ள இருக்குன்னு. சுவிட்சர்லாண்ட்ல வைன் ஷாப், a lot of expensive wine shop. பட் நான் இதுல ஏதாவது பார்த்து எடுக்கணுமெண்டா எடுப்போம். குடி வந்து உடம்ப கெடுக்கும், குடிக்க கூடாது. யாருமே குடிக்காதீங்கோ. நம்ம இந்த வீடியோ போடுறது வந்து நீங்க யாருமே யாழ்ப்பாணத்துல ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வருவோம், யாருமே குடிக்கலாதுண்டு. ஆகவே குடி உடம்ப கொடுக்கும். ஒரு வைத்தியரா வந்து ஒரு டாக்டரா எனக்கு சொல்லக்கூடியன்றது, குடிக்கிறதால வர நன்மையில ஒன்றுமே இல்லை. தீமையில பாத்தீங்கன்னா உங்களோட லிவர் பழுதாகும். அதை விட வந்து என்ன சொல்றது, குடிச்சு போட்டு மனசியோட அடிபட்ட குடும்பம் பழுதாகும். ஆகவே நீங்க குடிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ. ஒருத்தருமே குடிக்க வேணாம். நன்றி. இப்படித்தான் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் குள்ள. வெரி பிஸியான ஏரியா. எவ்ரிபடி இஸ் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர். நான் இதுக்குள்ள பாக்குறேன், ஏதாவது இதுல ஷாப்பிங் பண்ணிடுமா, ஏதாவது வேண்டிடுமா என்றதான் கன்சர்ன். ஸோ இது இல்ல கடைசி ஃப்ளோ. இதுக்கு கீழேயும் ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு கப் போய் பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னம் வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுல வந்து ஓகே இன்னொரு ஷாப் ஒன்று இருக்கு, ட்ரிங்க்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்டு. பட் ஐ சஜஸ்ட் ஒருத்தருமே குடிக்க கூடாது. யாழ்ப்பாணத்துல இந்த வீடியோ பாக்குற ஒருத்தருமே குடிக்க கூடாது. குடி வந்து உடம்ப கெடுக்கும். ஸோ யாரும் வந்து குடிக்க வேண்டாம். குடிக்கிறது வந்து உடம்ப கெடுக்கும். குடி போத வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ எதுவுமே குடிக்க வேண்டாம் பிள்ளைகள். முக்கியமா வந்து அல்கோஹால் உடம்புக்கு கூடாது. ஸோ குடிக்காதீங்க. அதுக்கான தான் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு போடுறேன். இந்த வீடியோ நான் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு போடுறதுக்குரிய காரணம் என்னண்டா, முக்கியமா பார்களை பார்த்து எடுத்து போடுறதுக்கு காரணம் என்னண்டா, நீங்க குடிக்க கூடாது, குடிச்சு கட்டு போக கூடாதுன்றதுக்கான தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ குடிக்காதீங்கோ. போலீஸ்காரன் நிக்கிறான் அங்க. லிப்ட்ல போய்க்குள்ள போலீஸ்காரன் நிக்கிறான். அதை விட இங்க சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்கு கீழேயும் ஒரு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஐ டோன்ட் நோ. கணக்க ஷாப்ஸ் இருக்கு. இதுல எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்கு. சுத்தி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சுத்தி பார்ப்போம். இது வந்து சுவிட்சர்லாண்ட்ல சூரிச் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் சூரிச் ரயில்வே ஸ்டேஷன். அது கீழேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குடாப்பா. என்னடாப்பா சரி, இதே முருக்கா சுத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கீழே வருவோம். என்ன ஷாப் இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஸ்ப்ரிங்லி எந்த ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. இங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஷாப்பா தான் இருக்கும். எங்க போய் பார்த்தாலும் ஸ்வீட் ஷாப்பா தான் இருக்கும். ஸோ ஸ்வீட் ஷாப் ஐ டோன்ட் லைக். ஐ ஹாவ் டயபெட்டிக் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் ஸ்வீட்ஸ். ஸோ வந்து ஸ்வீட் ஷாப்ல போய் என்ன தகவன்றது. மற்றது இங்க சுவிட்சர்லாண்ட்ல வந்து சால்ட் என்ற ஒரு ஃபோன் கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ அந்த சால்ட் என்ற ஃபோன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் எங்க டயலாக் மாதிரி, ஸ்ரீலங்காவில் இருக்கிற டயலாக் மாதிரி இந்த சால்ட் என்ற கம்பெனி தான் பயங்கர ஃபேமஸ். ஸோ அதுலயும் ஒரு நம்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதுல நான். அதை விட இந்த டிஸ்கவுண்ட் அந்த ஷாப்ஸ் இருக்கு. அதுல என்ன கேமிங், ஓகே, கேமிங் மொபைல் போன் சம்பந்தமா ஸோ இருக்கு. அதுல ஒரு கப்பை பாப்போம் ஏதாவது தேவையானது இருக்காண்டு. இதால போறதுன்றது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு, எந்த ஃப்ளோர்ல வந்து நான்ன்றது எனக்கு டவுட் ஆயிட்டுது. ஓகே, என்னோட அந்த கோப்ரோ கேமரா ஒன்று இருக்கு. ஸோ நான் யோசிச்சேன் அது வேண்டினது வந்து இங்கே என்றால் camera.lkல அது வேண்டி போட்டு அது ரெக்கார்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்ல அது ஹீட்டா வலிக்கிட்டு பயங்கரமா. ஸோ நான் யோசிச்சேன் அது பேட்டரி ஏதோ இஷ்யூ. ஸோ நான் யோசிச்சேன் அதுக்கு ஒரு பேட்டரியை வேண்டிட்டு போக முடியும், கோப்ரோ கேமராவுக்கு ஒரு பேட்டரி ஒன்று வேண்டிட்டு போக முடியும் யோசிச்சேன். ஸோ சரி, பேட்டரி ஒன்று போய் கேட்டேன் அந்த ஷாப்ல. பேட்டரி இல்லையா, தங்கள்ட்ட பேட்டரி இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷாப் ஒன்று இருக்கு இங்கால 3 மினிட்ஸ் வாக்ல இருந்து. ஓகே, ஸோ இதுக்கு உள்ளுக்குள்ள நான் 3 மினிட் வாக் பண்ண போறேன். கடுமையா தான் இருக்குது.
கஷ்டமா தான் இருக்கு இருக்குல்ல. ஓகே, லெட்ஸ் see. அதை விட இதுக்குள்ள வேற என்ன இருக்கு இன்றைக்கு? இந்தியன் பிளான் என்ன? நான் இப்ப சூரிச்ல வந்திருக்கிறேன், யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல நான் வந்து நிக்கிறேன். இந்த பாட்டில் சூரிச்ல வந்து நிக்கிறேன். நான் வந்திருந்த கொண்டு ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம்னு யோசிச்சேன். பார்த்துட்டு ஒரு சில டிப்ளமேட் மீட்டிங் இருக்கு, பர்சனலா யாரையுமே மீட் பண்ணல. ஸோ எனக்கு உதவி செய்தாக்கள், என்ன விரும்புகிறாக்கள் கோவிக்க வேண்டாம். இவன் வரையில என்று இவன் வரையில வந்து பார்க்கல என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். இஷ்யூ என்னென்றால், நான் இண்டிவிஜுவலா ஒருத்தரை எங்க வீட்டுல போய் மீட் பண்ணிடாது. எங்களோட சேத்தனி வட மாதிரி தெரிஞ்ச 2 பேரை மட்டும் மீட் பண்ணி போட்டு பொதுமக்கள் சந்திப்பு வீடியோ போடவும் இல்லாத என்னால. ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன் என்றால், பப்ளிக்கை மீட் பண்ணிடமாட்டா, நான் சூரிச்ல மீட் பண்ணிடமாட்டா மீட் பண்ணுவேன். எனக்கு நான் அந்த மாதிரி அடிச்சிருந்தவே அரேஞ்ச் பண்ண வந்து சேஃப்டி இஷ்யூ இருக்கு, ப்ரோட்டோகால் எடுக்க வேணும், தேவையில்லா பிரச்சனைகளுக்குள்ள போயிடாது. ஸோ நான் கொஞ்சம் திங்க் பண்றேன், என்ன செய்யறது, ப்ரோட்டோகால் எடுக்கிறதா இல்லையா, இன்ஃபார்ம் பண்றதா இல்லையா என்றது வந்து எனக்கு நாட் ஷுவர். ஸோ பார்ப்போம், டிசைட் பண்ணல என்ன செய்யறான்னு டிசைட் பண்ணல. இது ஒரு பெரிய ஏரியா, இட்ஸ் பிகஸ்ட் ஏரியா. லேடி ஷாப்ஸ் இருக்கு, லேடி ஷாப்ஸுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. லுக்கிங் ஃபார் பாய் ஷாப், நோ லேடிஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஷாப் ஒன்று இருக்கு, போய் பார்ப்போம். அது சரி வராது. அது இந்த டிஐ இந்த ஃபுட் சிட்டி மாதிரி உண்டு. ஸோ டிஐ இந்த ஃபுட் சிட்டி மாதிரி உண்டுக்குள்ள வந்து ஃபாரின்ல இருந்து வந்து சாமான் வேண்டியது அது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு வாக். Sorry. 50% ஆஃப்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் பண்றது வந்து ஸ்ரீலங்காவில் தான், அங்க பயங்கர சீப். ஈவன் டெனிம்ஸ் அண்ட் எவ்ரி திங் குட் குவாலிட்டி, நாட் லைக் ஹியர். இங்கே குவாலிட்டி நல்ல குட் குவாலிட்டியா இருக்கு. ஆனால் நான் எனக்கு இங்க உடுப்புகள் வேண்டும் பிடிக்குமாண்டு நம்மளோட டேஸ்ட் வித்தியாசம். ஸோ இதால வரையில மற்ற பக்கத்தால வந்தானு பார்ப்போம். அங்கே திருப்போம் வண்டியில திருப்பி சுத்துவோம். எங்க இதால வந்து நான் ஞாபகம் இல்லை. ஸோ சுத்துவோம். ஆனால் ஓகே, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் தான் இருக்கு. ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ். மற்ற இடத்துக்கு போய் பார்ப்போம். போப்பியோட எல்லாம் இடத்துக்கு குடிக்கிறீங்க. இதான் நான் முதல் பார்த்த பார். ஓகே, அந்த பார் ஷாப். ஸோ இதுக்கு கீழேயும் ஒரு ஃப்ளோர் இருக்கா தேடி பார்ப்போம்னு யோசிச்சு, என்ன இருக்கு கீழே, ஏதாவது ஃப்ளோர் இருக்கா என்னவான்னு சொல்லி தேடி பார்ப்போம்னு யோசிச்சேன். போய் பார்ப்போம், சரி ஏதாவது ஷாப்பிங் பண்ணுவோம், கீழே போய் பார்ப்போம். போய் பார்த்தா ஒன்றையும் காணல. தேர் இஸ் நத்திங். சரி, ஒரு கோப்ரோவுக்கு பேட்டரி ஆகுது வேண்டும் பார்த்தேன், காணையில. பின்னுக்கு அந்த ட்ரெயின் நிக்கிறத நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நாங்களே எங்கட வேலையை பார்ப்போம், ஹோட்டலுக்கு போய் சேருவோம் இல்லையா? ஓகே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ராம் இருக்கு. ட்ராம் வந்து ஓகே 23 மினிட்ஸ்ல ஒவ்வொரு நிமிஷம் ட்ராம் இருக்கு. வாக் 3 மினிட்ஸ். இந்த லொகேஷன்ல இருந்து 1 HP வந்து நான் வாக் பண்ணணும். அதுல பை டிக்கெட், வாட்ஸ் இன் லைக் அன்லோட், ரைட் 10 ஸ்டாப்ஸ், 1 hour ஒரிகான். அங்க இருந்து 6 நடந்து போயிடலாம். ஓகே, நான் இப்ப தேடணும் போனோஃபோகாயை தேடணும். அடி அப்பட்டு சார். வெயிட், இயர்பீஸ் போட்டிருந்தேன் நான். அந்த இயர்பீஸ் வந்து அவ்வளவு பெருசா குவாலிட்டி இல்லை. அது வந்து விழுந்து துண்டா பறந்து போய் ஒரு வெள்ளக்காரின் காலுக்கு போகணும்னு அவள் நினைச்சா நான் இதை குண்டை போடுறேனாக்குமெண்டு. அதான் தட்ஸ் மை இயர்பீஸ். ஓகே, சொரி என்று விட்டால் நல்ல ஆளு. ஓகே, ஒரு காலுக்கு போடுவோம். சரி, நாங்க நடப்போம்.
இந்த ஜெமினியோட பாடுற பாட்டு ஜெமினியை குளறிக்க நிக்குது. பின்னிக்கு யாரோ பாட்டு பாடுறாங்க. ஓகே, எத்தனை பேர் அடிக்கிறீங்க எனக்கு இங்கே நிக்கிறேன்னு வச்சுக்கொண்டு வெரி சாரி. நான் ஒவ்வொருவராக கால் பண்ணி ஒவ்வொருத்தராக வீட்டை வர்றதுக்கு இயலாது. ஸோ நான் மீட் பண்ற இடம் சொல்றேன், மீட்டிங் பிளான் பண்ற இடம் சொல்றேன். இப்ப நான் போனேன் 5:47க்கு எனக்கு அந்த பொனா புக்காய் வேண்டாம். திருப்பி போடுறாப்பா லொகேஷனை பேஸ் பண்ணு. சரி, இந்த ஃபேமிலிக்கு 20 கிலோமீட்டர். போனோஃபோக்காய்க்கு எங்க போறேன் நான் இப்ப? போனோஃபோக்காய் நான் என்ன தேடி பிடிக்கிறது? 6:03க்கு 6:15க்கு வந்து என்ன போறது? என்னடா இப்படி நான் பயப்படுத்துறீங்க? போனோஃபோக்காய்ன்றீங்க, அதான் ரியல் இதுதான் ரியல். இங்க இதை பார்த்தா போறேன். ஓகே, இடத்த கண்டுபிடிச்சிட்டு திருப்பி வீடியோ போ. ஸோ இதால தான் வெளியில எக்ஸிட் ஆகணும் நான். ஓகே, அந்த ஜிம்போல் எல்லாம் இல்லை கையில. அதால வந்து 2 போனையும் எப்பையும் வச்சிருக்கிற போனையும் மற்ற போனையும் வந்து கடும் செட்டப்ல கையில வச்சிருக்கிறேன். அதால போன்ஸ் நேரம் ஆடும், வீடியோ கோவிக்காம பாருங்க. ஸோ இதால எக்ஸிட் பண்ணணும். போலீஸ்காரன் வேற நிக்கிறதும் பிரச்சனை இல்லை. பசிக்குது, சாப்பிட்டாலும் நல்லதான். ஆனா எனக்கு வந்து இப்படியான இடங்கள்ல சாப்பிட்றத விட ஐ லைக் டு ஈட் இன் பிளேசஸ் லைக் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். 15ஆம் நம்பர்ல நிக்கு யார் ஒரு ஆள் அதுல இன்னொன்று 15ஆம் நம்பர்ல நிக்கு 15ஆம் நம்பர்ல நிக்கிறேன்னு தமிழ்ல 15ஆம் நம்பர்ல நிக்கிறேன்னு தமிழ்ல யாரோ காட்சி கேட்டு தமிழ்ல. ஓகே, என்னடா நீங்க ரைட் ஸ்ரீலங்காவா இல்லாடி எங்க ஸ்ரீலங்கா? ஓகே சந்தீப். ஓகே, நடந்து போக 15ஆம் நம்பர்ல நிக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டுச்சு. கேட்டு படிச்சு ஆஹா, நிக்கிறதுக்கு வழியில நிக்கிற இடமே பயங்கர சூப்பரா இருக்கு. ஒரு சூப்பர் கேஸ்டில் உண்டு. என்ன கேஸ்டில் தெரியல. சூப்பர் கேஸ்டில் கோட்டை. செஸ் ஆடுறாங்களே தெரியும். ஹாஸ்டல் கேஸ்டில் சூப்பர் கோட்டை உண்டு. ஸோ வி ஆர் வாக்கிங். மட்டக்களப்புல இருந்து யார் ஒரு அண்ணா ஒரு ஆள் இங்கடா பார்த்து. ஓகே, சரியா தான் வந்து நிக்கிறேன். ஓகே, ட்ராம் இருக்கு. பட் நான் ட்ராம்ல போக விரும்பல. இங்க ட்ராம் வந்து என்ன பாக்ஸ் ஆகிடுது. சூப்பரா இருக்கு ட்ராம். பட் இங்க ட்ராம் வந்து அன்னமேசி ட்ராமை விட இங்க ட்ராம் வந்து வித்தியாசமா இருக்கு. வெளியில ரோட்டுக்கு வெளியில இறங்கிட்டேன். ஸோ இறங்கி திருப்பி சுத்தி கொண்டாடா போகணும். என்னடா மேப் இப்படி காட்டுது? இப்படி மேப் காட்டுற கூடாதே. இப்படி மேப் காட்டினா சிக்கல். ஓகே, லெட்ஸ் see மேப் எங்க காட்டுதுன்னு பார்ப்போம். இது வெளியால காட்டுது மேப். ஸோ இப்படி காட்டினா ஓகே, இந்த பக்கத்தால போகும். ஸோ நான் கெஸ் பண்றேன் இந்த பக்கத்தால போகணும். எங்க நான் போகணும் முதல்ல அதை சொல்லுங்கடா. இப்ப எங்க போகணும்னு சொல்லுங்க முதல்ல. நான் போக வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இதால. ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன்ல வழியில வந்து நிக்கிறேன் நான். இப்ப இங்கால போனா சரி வர. இங்கால போயிடுமா? அங்க இல்ல, இதால சுத்தி இப்படி போகணும். இதால சுத்தி இப்படி போய் அங்க போகணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் போவோம். Let's go to this side. விளங்கிட்டு எந்த பக்கம் போகணும்னு விளங்கிட்டு. ஸோ ரோங் சைட்ல இதுல டாக்ஸியும் எடுத்து போகலாம். ஆனா டாக்ஸி எடுத்து போறதுல பிரயோசனம் இல்லை. என்னடா ஒன்றையும் பார்த்த மாதிரி இருக்காது. எனக்கு சொன்னவ குளிர் தொடங்கிட்டு கொஞ்சம் கவனமா இரு, குளிர் தொடங்கிட்டுது என்று சொல்லி. எஸ், they are right. குளிர் தொடங்கிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இன்றைக்கு போய் திரிஞ்சு ஜாக்கெட் வேண்டணும். இந்த ஹாஸ்டல் வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சாக்க நீங்கள்
அங்க மேல வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த நாங்கள் இங்கிலீஷ் படம் பாக்க வர அந்த காஸ்டல் மாதிரியே இருக்கு. வெரி நைஸ். Now I got to walk through this way and let me check whether I'm walking on the correct pathway. Let me see. இதுக்குதான் போனை பாய்க்க தெரியணும்ன்றது. எங்க நிக்கிறாய்? ஓகே, சரியா தான் தம்பி நிக்கிறேன். இது ஒரு மியூசியம். ஓகே, மியூசியம் ஜூரிச். நாளைக்கு போனா போச்சு. ஜூரிச் மியூசியம். பாதை சரியான்னு பார்ப்போம். இப்படி போகுது. ஓகே, லொகேஷன். ஓகே, நான் போறது சரி. இப்படி போய் அதுக்குள்ளால போய் ரோட்டுக்கு குறுக்கால் எடுத்துக்கொண்டு இப்படியே நேரம் பறக்க வேணும்னு கெஸ் பண்றேன்னு இல்லாட்டி சுத்தி பார்ப்போம். இங்க ஒரு குட்டியர் ஒருத்தர் இருந்து போறார். 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6-8 மாதம் ஐ கெஸ். ஸோ இது வந்து மியூசியம், சூரிச் மியூசியம். ஓகே, நாளைக்கு வருவோம். நாளைக்கு வந்து சுத்தி பார்ப்போம். சல்காட்டன், யுரேனியா, சிட்டி பார்க்கிங் ஒன்று இருக்கு. சரி, அதையும் உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து காரை விட்டு போட்டு வந்து பப்ளிக் டிராவல் வந்து சரியான சீப். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டிராவல் வந்து பப்ளிக் இந்த ட்ராம்ஸ் அதெல்லாம் சரியான சீப். ஸோ இதால வந்து இப்போ நான் ரோட்டை க்ராஸ் பண்ணணும். ஸோ இங்க எல்லாம் வந்து நாச்சிமார் கோயிலுக்கு முன்னால க்ராஸ் பண்ணணும் மாதிரி குறுக்கா ஓடிடாது. ஓகே, இதுதான் வந்து மியூசியம். Okay, so let me take a picture of it. ஒரு வாகனம் இல்லையா? ஓகே, ஜூரிச் மியூசியம். மற்றது லேண்ட்ஸ் மியூசியம் சென்ட்ரலுக்கு போறதால இங்க வந்து கிட்ஸ் ஆர் வெரி அட்வான்ஸ். பிள்ளைகள் பயங்கர அட்வான்ஸ். மற்றது இங்க பைக் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த பைக் எடுத்துக்கொண்டு நீங்க உலகி கொண்டு இங்க வேண்டாலும் போகலாம். இங்க டீசெண்டா என்ன செய்வாங்க, பைக்கை போட்டு போக மாட்டாங்க. பைக்கை கொண்டு வந்து திருப்பி அதுல பார்க் பண்ணி விட்டு போவாங்க. இங்க ஜோதிச்சு பாருங்க, இப்படி ஒரு பைக்கை கொண்டு வந்து ஃப்ரீயா யாழ்ப்பாணத்துக்குள்ள ஓடுறதுக்கு ஃப்ரீயாவாமன்னு சொல்லி இந்த பைக்கை கொண்டு வந்து நான் விட்டா அடுத்த நாள் சீட்ல கவர் இருக்காது. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த ஹெல்மெட் இருக்காது. லொக் போட்டு பூட்டி இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ரிம்ம கழட்டின்னு போயிடுவாங்க. ஸோ யாழ்ப்பாணத்துல இதெல்லாம் செய்யறது கஷ்டம். ஓ வணக்கம். I am from Sri Lanka. I am from Jaffna. ஓகே, I am Kacheriadi. கச்சேரி. ஓகே 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 ஓகே. இங்கே இருக்கீங்க. ரைட், சரி. செல்ஃபி ஒன்று அடிக்கலாம். காட்டேன். No No problem. problem. உங்களோட இதுகளை எல்லாம் பாக்குறேன் நான். ஓகே, உங்களுக்கு ஆதரவு 101 வீதம் தேங்க்யூ. எங்களோட படிகளால கிடைக்கும். Thank you. நாங்க இயக்கத்துக்கு கூட இருக்கிறோம். தெரியல ஆகல. ஓகே ஓகே, சந்தோஷம். சந்தோஷம். ஓகே. அண்ணா, இந்த குரான் படிவன் வேலையில நிக்கிறான்னு இருக்கா? அடிங்க. வீடியோ கால்ல காட்டுது. ஓகே, ஆன்சர் பண்ணினா ஓகே. இல்ல ஆன்சர் பண்ணிக்கலாம். கிரீன் விழுந்துட்டு சரி. ஒரு நிமிஷம். நீங்க இல்ல அடுத்த போ மாசம். இங்க வேற இங்க மூத்த காட்டுங்க அண்ணா மூத்த காட்டு அப்பண்டு யாரோட நிக்கிறோண்டு வேற ஜெய் டப்பண்டு காட்டு அவட்ட ஓன் ஆயிடு அண்ணா டப்பண்டு வீடியோ கால். ஐயோ, நான் கூட ஃபேன் ஐயா. ஐயோ, மண்டியால போகுது. ஐயோ கடவுளே, காட்டு சார். ஹாய், இவரே காட்டு, ரவியனே காட்டு. ஹலோ வணக்கம்.
பொறுவாரன் கெட் பண்ண நான் உங்க இந்த ஃபேன் தெரியாது பொறுவாரன் டேய் சிம்பு தெரியாது உங்கள்ட்ட இல்ல அவசரம் இல்லை நாங்க வேலை இல்லை இல்ல எங்க சார் இப்ப உங்களோட மீட்டிங் நடக்காது ஏதாவது போய் கொண்டிருக்கோம் திருப்பி அடிக்கிறேன் அவர் உங்களுக்கு அடிக்க நீங்க அவருக்கு அடிங்க அவர் அடிக்கணும் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எங்க கொடிகள் வந்து காணல ஓகே நீங்க கதைக்கும் கதைங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க கரெக்டா மெசேஜ் இருக்கு அப்ப போன்ல நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன் சுவிட்சர்லாந்து நம்பர் ஆன்சர் பண்றேன் ஓகே ஓ எல்லாம் வேலையை முடிஞ்சோன்னு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா ஓ அங்கே அந்த மெயின் ஸ்பீச்சுக்கு வரதுக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை ஆனா நான் வந்தேன்னா திங்கக்கிழமை வந்தேன்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்சது அதை விட ஓகே சுவிட்சர்லாந்துல வந்து பெரிய பெரிய ஆக்களோட காய்ச்சி கொண்டுக்கிறோம் சில விஷயங்கள் காய்ச்சி கொண்டிருக்கோம் வெளியால சொல்லல காலப்போ வைக்க தெரியும் இதுவரை யுத்தத்துல கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை 1.5 லட்சம் 3 லட்சம் செய்யல தெரியும் அதைத்தான இப்ப செய்து கொண்டிருக்கிறேன் அதை மாதிரி ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் காலம் போக தெரியும் நாங்கள் ஒரு ஆவணங்களையும் சமர்ப்பிக்காம நாங்கள் வந்து எங்களுக்கு கேட்க முடியாது 30 ஆண்டுகளாக எங்களுக்கு முன்னால விட்டு கத்த பண்ணி ஆக்கப்பூர்வமா நாங்கள் ஆகபூர்வமா செய்வோம் நான் இங்க பிறந்து வளர்ந்த இளம் பிள்ளைகள் எல்லாத்தையும் உண்டா செய்கிறேன் ஆக்கபூர்வமா செய்வோம் கேட்ட நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்க விளையாட போற பொழுது நாங்கள் சில விடயங்களை முன்வை ஆமாம் நாங்க இன்றைக்கு 16 வருஷம் என்ன முன் வச்சு நாங்கள்ட்ட ஒருத்தருக்குமே தெரியாது அடுத்த முக்கியமான விஷயம் தான் இப்ப நீங்க பாராளுமன்றத்தை தெரிவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் இந்த இதுவரை இந்த டீச்சிங் மீட்டிங்குகள்ல 2 முறை போயிருக்கிறீங்க நல்லபடியாக பேசியிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில அவை இடத்துலயே உண்மை பேச தயாரில்லை 2 முக்கியமான விடயம் நாங்கள் அவதானிக்கலாம் என்னண்டா கொடுக்கப்படுற பணத்தை செலவு செய்ய தெரியாது இந்த முறையும் அண்ணன் 5000 மில்லியன் கொடுத்துருக்காங்க மண்ணுல ரோட் போட்டு கொண்டிருக்காங்க வேலனையில முக்கியமான ஒரு விஷயம் நல்லாட்சி அரசாங்கத்துல ஆமா ஒருத்தருக்குமே தெரியாத எவ்வளவு ரோட் போடணும் அங்க வேலைறவனுங்களுக்கும் தெரியாது எவ்வளவு ரோட் போடணும் ஒருத்தருக்கும் தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வலுவிழந்தோருக்கான அதாவது வலுவிழந்தோருக்கான நிதி வந்து என்ன பெரிய நிதி பங்களிப்பு வந்து செய்யப்பட்டது. அப்ப கல்லன் சத்தியலிங்கம் மாகாண சபையில சுகாதார அமைச்சராக இருக்கு. பணம் தொடர்பான ஒன்றுமே ஒருத்தருக்கும் தெரியாது. அது வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த காசை மாத்தினான்றாங்க, சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தான்றாங்க. யாருக்கும் ஒன்றுமே தெரியாது என்ன நடந்தது. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கணக்க விஷயம்.
இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து நீங்க சில விஷயங்களை அவதானிக்கணும். இங்க இருந்து நிறைய பேர் ஆமா நாங்கள் மேற்கத்திய நாட்டவனோட போட்டி கொண்டு சொந்த நாட்டை போட்டி வந்து நிறைய பேர் கையை தூக்கிட்டோம். ஆமா நாங்கள் சில நேரங்களில் நீங்க பேசுற போது நான் அவதானிக்கிறேன், முக்கியமான விஷயங்கள்ல புலம்பூர வந்தவர்கள் தண்ணியோட தான் போனார், டச்சியோட கனடாக்கு திரும்பி போனார், எல்லா உலகம் போனார். ஆமா இத்தாலியில பெரிய முதல் ரிசோர்ட் வர இருந்தது. ஆமா முக்குத்தலமான வேலையான மாங்காய் தெரியும் 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 அந்த ரிசோர்ட் அது வராம அதுக்கு ஆமா தெரியும் தெரியும் அது பெரிய பெரிய ஹோட்டல் ஒன்று எனக்கு தெரியும் பிரச்சனைன்றது யாழ்ப்பாணத்துக்குள்ளதான் நீங்க இருக்குதே ஒழியா ஆமா இல்ல. உண்மைதான் உண்மைதான் நாங்கள் நாங்கள் தான் எங்கட சனத்துக்கு உள்ள வைக்கிறோம் அவங்க வைக்கிறத விட நாங்கள் தான் பெரிய உள்ள வைக்கிறோம் எங்கட சனத்துக்கு. இன்னைக்கு முக்கியமான 43,432 சதுர கிலோமீட்டர் வடக்கு கிழக்கு மாநிலங்களோட மொத்த நிலப்பரப்பின் அளவு. ஆமா ஆமா இதுல ஒரு கிலோமீட்டருக்கான சனத்தொகை எவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம்? அதான் சரியா அடத்தி குறைஞ்சு கிளிநொச்சி எல்லாம் அடத்தி கணக்க விஷயம் கதைக்கு இருக்கண்ணே கணக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னடா நான் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கேன், நான் இந்த சூரிஜில இப்ப மீட்டிங்கு தான் வந்து நிக்கிறேன். என் Facebookல அப்டேட் பண்ணுவோம் எப்ப மீட்டிங் வாங்கோ, கட்டாயம் இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க, எல்லாத்தையும் நான் கதைக்கிறேன். இல்ல எனக்கு இது நேரம் இல்ல, என்னால முடியாத விஷயங்கள். ஓகே உங்களோட லைனுக்கு வரேன். சரி என்ன எனக்கு ஒரு எடுங்க, அப்ப இந்த நம்பர் கிடக்குது எடுங்க. அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் சார், ஓகே வருமானத்துல உள்ள நாங்கள் மற்றவைய குற்றம் சாட்டுவதற்கு முதல் சொல்லி வேலை இல்ல கதைக்கிறதுக்கு சொல்லி வேலை இல்ல கதை பண்ணாங்க. வடமாநிலத்துல மீட்டர்ல என்ன ஆட்டோல மீட்டர்ல கணக்க பிரச்சனை இருக்கு, நான் கதைப்பம் எல்லாம் மாறுதலா நான் ஒரு விஷயத்துக்கு போய் கொண்டிருக்கேன். அடுத்து நீங்க பாராளுமன்ற நீங்கள் வடமாநிலத்துல இலங்கை என்ற நாட்டு நான் இலங்கை இல்ல நம்ம நாட்டு நீங்க யாரும் நொச்சில்லைங்க நொச்சில்லைங்க நெசலிட்டி நான் போனீங்க அப்படின்னா யாழ்ப்பாணம் வந்தது வலுக்கட்டாயமாக தெலுங்காவோட இணைக்கப்பட்டிருக்கே ஒழிய நான் இலங்கை. ஆமா 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 1615 ஆண்டு போர்த்துகீசியர் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம். ஆமா 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 எல்லாம் கதைக்கிறேன் என்ன எல்லாம் கதைக்கிறேன் நாடுலாம் கதைக்கிறேன் நான் விஷயத்துக்கு போகணும். நான் எனக்கு ஒரு தொடர்படுங்க, நான் ரோட்ல ஹாய்ப்ப மாட்டேன், ரோட்ல நிக்கிறேன். சரி ஓகே ஓகே நன்றி நன்றி தேங்க்ஸ். அரே ரவி அண்ணா சிம்புட்டே கொடுங்க, சிம்பு இருக்காக டேய் சிம்பு ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்றீங்களா? ஆமாம் சரி ஹலோ அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? ரைட் நான் நீங்க சூரிஜில அனுப்பேன் 4-5 நாளைக்கு. எந்த ரெஸ்டாரண்ட் உங்கள்கிட்ட? சீமோன். ஓகே நான் முடிஞ்சா வாரன் வந்து பாக்குறேன். ஓகே சந்தோஷமா எங்க தருவாங்க தருவாங்க நீங்க வேலையை பாருங்க, அப்ப நான் ஒரு நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாரேன் நாடலாம். சரியா சந்தோஷமா தேங்க்யூ வாரேன். ஓகேண்ணா ஓகே என்ன சாப்பிடுங்க எனக்கு இங்க ஆக்கல உட்காந்து வைக்க, நான் சும்மா வீடியோ எடுத்து வந்து இப்படி வீடியோ எடுத்து வந்து தெரிஞ்சா சரி ஓகே. இது அப்ப இது நைட்டுங்க நைட்டுங்க எனக்கு இப்ப எல்லாம் புக் பண்ணிருக்கேன். ஹலோ சொல்லுங்கண்ணா. ஹலோ அப்பு வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? ஓகே நல்லா இருக்கும் அப்பு. சந்திப்பேன்டா, நான் இங்க அனுப்பேன் 4-5 நாளைக்கு சந்திப்பேன், நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். ஓகே தேங்க்யூ. ஓகே 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 சரி வலிக்கிறேன் உங்களோட நம்பர் தர மாட்டேன் போடு +94 +0 எனக்கு பதட்டமா இருக்கு கையெல்லாம் உங்களை கண்டது பெரிய 94 வாட்ஸ்அப் நம்பர் முன்னாடி சொல்லுங்க அவரு. இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி போடுது, அடிச்சு டயல் பண்ணி வைக்கிறாரு போயிட்டு. ஓகே 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 அடியப்ப மற்ற நம்பரை முருகா போட்டு விடு. அவர் வந்து வயசு 3 இல்ல, அவர் வந்து படையாள் கணக்க தெரிஞ்ச மனுஷன், முழுக்க தெரிஞ்சாங்க. அவரோட கதை கொண்டு நம்பர் போட்டு. ஓகே நம்பர் நான் கொடுக்குறேன், உங்களோட நம்பரை கொடுக்குறேன். ஓகே என்னடா சொன்னியல் எல்லாரும் சூரிஜிக்கு வந்து அடிப்போம் வெட்டுவோம் கொத்துவோம் பெடியல் நம்மள ஆசைப்படுறாங்க கதைக்கிறதுக்கு. எனக்கு விலங்கையில எனக்கு முதல் சொன்னாங்க
சூரிச்சுக்கு வந்த அடிப்பம் வெட்டுவம் கொத்துவம் முடிஞ்சா நீ சுவிட்சர்லாண்டுக்கு வா முடிஞ்சா முடியலடா உங்களால முடிஞ்சா பேர்டுக்கு வா முடிஞ்சா பஸ்ஸுக்கு வான்னு யாழ்ப்பாணத்துல பெரியவளால இருந்து வந்து பஸ்ல வந்து நிக்கிறேன்டா சூரிச்சுல வந்து நிக்கிறேன் காண்ற வழியில் நல்லா கதைக்கிறாங்களேடா தனியா தான் தெரியுறேன் இந்த பாருங்க தனியா தான் தெரியுறேன் ரவுடியில் ஒருத்தரும் இல்ல பிறகு பாப்போம் சரியான பாதையா போறணும் வரையில பாப்போம் ஒரு நிமிஷம் இவனுகள் படியலாம் சொன்னானுகள் சூரிச்சுக்கு வந்தா வெட்டுவோம் சூரிச்சுக்கு வந்தா குத்துவோம் ஐயோ அம்மாண்டு கத்துவோம் நாங்க புள்ளிங்கோண்டானுகள் பார்த்தா ஒருத்தர் அடிக்கிற மாதிரியும் தெரியல வார மாதிரியும் தெரியல சூரிச் டவுன்ல தான் நிக்கிறேன் நீங்க பார்த்தா தெரியும் இதுல ஒரு கண்ணல் ஒன்று இருக்கு நல்ல வடிவான இடம் ஓகே சூரிச் டவுன்ல தான் நிக்கிறேன் சோ ஒரு படியனோட தான் கண்டேன் யாழ்ப்பாணத்துல நடக்க சின்ன வேலை படியனோட நானே சின்னவன் அடிப்பாங்க சொன்னா சூரிஜில கத்தியால ஊத்துவாங்க கவனம் மேரு புரோட்டோகால் எடு 2 போலீஸ் எடு என்றாங்க பார்த்தா அவங்க எல்லாருமே கதைக்கிறாங்க சந்தோஷமா அப்ப நீங்க குளறதெல்லாம் சும்மா வாடா டம்மி பயலுகளா முடியலடா உங்களோட சும்மா டிக்டாக்லயும் அதுலயும் இதுலயும் கத்துறா சூரிச்சுக்கு வா கிட்டத்தட்ட நான் ஏதோ ஒரு டிக்டாக் ஒன்று இதோ இவர் சுவிட்சர்லாண்டுக்கு வருவார் சுவிட்சர்லாந்துல வச்சு இவரை நாங்க போடுவோம் ஐயோ அம்மாண்டு கத்துவோம் என்னடா நாங்கெல்லாம் புள்ளிங்கோ அவருடைய கேம கேட்டான் யாருடைய கேம கேட்டான் மட்டும் விளங்குது பொறுங்க வாரன் இதால போகணும் திட்லால போய் இப்படியே நேர ஓகே இதால போய் இப்படியே நேர படியல் நிக்கிறாங்க சும்மா ரோட்டு வழியே சின்ன சின்ன படியல் நிக்கிறாங்க கண்ணி அடிச்சுட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க சோ அவங்களோட குளரக்கூடாது அவங்க கையில கோலீஃப் பாக்கெட்ல ஒரு சின்ன ஒரு பாக்கெட் நைஃப் அப்படிதான் நிக்கணும் பார்க்க தெரியுது சோ அவங்களோட குளறது முட்டாள்தனம் நாம வந்தோமா நம்மட வேலையை பார்த்தோமா போயிட்டோமாண்டு இருக்கணும் கால் நோவுது கொஞ்சம் என்னண்டா ஷூ வந்து வெட்டுது ஐயோ அம்மாண்டு கத்துது அதில் கால் கொஞ்சம் நோவுது எதிர்பாராத விதமா தான் அந்த தம்பியை மீட் பண்ணாங்க இதான் சூரிச்சின் கனல் இந்த கனல்ல இருந்து மியூசியம் அப்பா சொல்லி வேலையில அப்படி வடிவா இருக்கா இதான் சூரிச்சின் மியூசியம் சோ நாளைக்கு மியூசியத்துக்கு போறோம் மியூசியம் அங்காடி இருக்குன்னு நினைக்கிறேன் அங்காடி இருக்கிற மியூசியம் நினைக்கிறேன் சூரிச்சுக்கு போறோம் நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறோம் எங்களோட சேனம் பார்க்குது யாழ்ப்பாணம் மியூசியத்தையும் எங்களோட இந்த மியூசியத்தையும் பார்ப்போம் ஆனா கம்பேர்ட் டு பிரான்ஸ் திஸ் ஒன் இஸ் சோ நைஸ் அதாவது வந்து பிரான்ஸோட ஒப்படைக்குள்ள சுவிட்சர்லாந்து வந்து சரியான கிளீனா இருக்கு நினைக்கிறேன் கேபிட்டல் சிட்டி என்று எனக்கு எதுக்கு சுவிட்சர்லாந்து கேபிட்டல் சிட்டி எதாண்டு எனக்கு தெரியாது ஐ எம் சோ சாரி ஆனால் சூப்பரா இருக்கு ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு ஈவினிங் இப்ப இங்க 6 o'clock பட் அங்கே மாதிரி இருளாது பட்டண்டு இங்க ஒரு பியூட்டி என்னென்றால் ஈவினிங் 6 o'clock ஆனாலும் அங்கத்தைய மாதிரி பட்டண்டு வந்து இருளாது அதால நல்லா இருக்கு ஆள் தான் வெட்டுதேன்னு தெரியல பாப்போம் சரியாத்தான் போறேன்னு நினைக்கிறேன் ஓகே நம்மட வண்டியை தள்ளி கொண்டு ஓ புரோட்டிக் கைனோ ஓகே பார் இருக்கு ஓல்ச்சே இந்த ஒரு பார் ஒன்று இருக்கு அதுக்கு பிறகு வீடியோ கேபினட் ஏதோ ஒன்றெல்லாம் இருக்கு ஈரோட்டி ஓ இதுதான் அதுவா வீடியோ கேபினட் சோ நம்மட படியில பார்க்கத்தானே வேணும் பாருங்கடா அப்ப இதுலயாவது பாருங்க இப்படி எல்லாம் ஒரு இடம் ஒன்று இருக்கு இந்த இப்படி இது நாங்கள் டெவலப் ஆன ஏரியாவில் இருக்கிறோம் ஸோ இதை வீடியோ கேபினட் இருக்கு அப்படி இந்த இதுக்குள்ள போய் வாயை கொடுத்துமா கூடாது நாம வந்த வேலையை பார்ப்போம் ஆனால் உண்மையாவே சூப்பரான இடம் Am I blocking the road? No, right? Okay, let's zoom it. கொஞ்சம் தூரம் நடக்கணும் சும்மா விளையாட்டு இல்லை ஸோ ஐ ஹவ் டு வாக் ஓகே லெட்ஸ் வாக் இட் அண்ட் சி வாக் த டோக்ன்றது இதே தானாடா
walker talker இல்லை, I'm talking about walk the talk. ஸோ walk the talkன்ற இதுதான் போல இடக்கு கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு. காலை வெட்டுது என்னமோ தெரியல, பார்ப்போம். காலை வந்து சப்பாத்து வெட்டுது. ஐயோ. அப்புறம் இதான் அந்த கேனல், என்ன கேனல் தெரியல, கூகுள் அடித்து பார்த்தா வரும். இது ஒரு கேனல் நினைக்கிறேன். 1 minute, கால் சரியாக நோது என்னோட செக் பண்ணி பார்ப்போம். இதான் அந்த கேனல் அந்த பார்க். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரம் எல்லாம் வளர்ந்து சூப்பராக இருக்கு. நைஸ் கண்ட்ரி, நைஸ் சிட்டி, Zurich. ஓகே. இதை ஒன்ஸ் போன டைம் நாங்கள் எதிர பார்த்துனாங்க, இது எல்லாத்தையும் மேப்ல தான் பார்த்துனாங்க. ஸோ ஐ ஆம் ஸோ லக்கி. ஐ ஆம் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் மை பீப்புள் who has voted me. Okay, am I walking on the wrong track? I guess yes. I got to turn on this way. I'm sorry. So I got to walk on this way. This is okay. I have to walk. I have to walk. I have to walk. Walk. Okay. I cross the road. Stand at Zurich. So, இதுல ஈவினிங் இதுல வாக் பண்றதுக்கும் கொடுத்து வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. The roads are so clean. Even payment கூட சார் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட்டை கூட சார் அடிச்சிருக்காங்க. அப்புறம் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் லோகோ இருக்கு இதுல. ஃப்ரீ வைஃபை, பார்க்கிங் ஆல்சோ ஃப்ரீ. எப்படிதான் இருக்கு Zurich? This is how it look like. The Zurich. ஓகே, இந்த சப்பாத்து வந்து எலப்பு கொடுக்குது, பரவாயில்ல, பாப்போம். Let's see. Walk and see whether let's see whether I'm walking on the correct pathway. Let me check. Am I? Yes. அதுல வந்து ஸ்டெப்ஸ் இருக்குன்னு காட்டுது, மேப்ல வந்து ஸ்டெப்ஸ் இருக்குன்னு காட்டுது. ஸோ I have to go through that steps. இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுல ஏறுனா டாக்ஸி நிக்குது. டாக்ஸி எடுத்துட்டால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எக்கச்சக்கமான காசு போகும் டாக்ஸியில. சொல்லுமா, திடீரென்று ஒரு 1 kilometer 2 kilometerக்கு எக்கச்சக்கமான காசு போகும். இந்த க்ராஸ்வேக்களால வாக்கிங் த்ரூ திஸ் க்ராஸ்வேக்களால நடந்து போறேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது வந்து அந்த ரோட்டை க்ராஸ் பண்றதுக்கு வந்து ஒரு க்ராஸ்வே. நிலத்தை பாத்தீங்கன்னா தெரியும். நிலம் வந்து இந்த டைல் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன டைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பயங்கர கஷ்டமா இருக்கு சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு. வந்தாச்சு. White Elephant Thai Restaurant. It's a Thai restaurant. I don't want to go and eat in the restaurant. I'll find nice place to eat. Emma House on it. Okay. Let me see. I've got to cross the road and walk this way all the way along. Okay. So I have to walk. Four kilometers நடக்க வேணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 4 kilometers நடக்கணும். எனக்கு I feel comfortable walking. Walking தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. So let's walk.
Here, there I am. Ha, walking. Switzerland, மற்றது பிரான்ஸ் வந்து ஒரு குப்பை இடம், ஒரு குப்பை கண்ட்ரி பிரான்ஸ். இங்க பியூட்டி என்னடா, இங்க அடிச்சிருக்கிற வேர்ல்டு இருக்கிற கலர்களை பாருங்க, எல்லாம் வந்து டல் கலர் தான் அடிப்பாங்க. எங்களை மாதிரி பிங்க், ப்ளூ, ஆரஞ்ச், பர்பிள் அந்த கலர் அடிக்க மாட்டாங்க. இங்க கிரே, பிரவுன், பிளாக், ஒயிட், மஜந்தா, ரெட் அந்த மாதிரியான கலர்ஸ் தான் அடிப்பாங்க இதுக்கு. ஸோ பார்க்க ஒன்றும் இல்லை, வடிவா இருக்கும் எல்லா இடமும். ஓகே, ஸோ சுழிச்சுலாம் நிக்கிறோம். நோ ஸ்ட்ரெஸ் இதுல. ஓகே, அவ வந்து இப்பதான் சிக்கிட்டேன். இவ்வளவு நேரம் அந்த ரோட்டால வந்த நான், இப்போ வந்து இது வந்து டனலுக்குள்ள போகுது. ஸோ இப்போ எனக்கு டவுட்ண்டா ஸ்டேர்கேஸ் அலரி, இது சொல்லுது ஸ்டேர்கேஸ் அலரி மேல போகுண்டு. ஓகே ஓகே, எஸ். இந்த மெப்பை பாத்தீங்கன்னா, இந்த மெப்பில் இந்த அரோ மார்க்கு பக்கத்துல ஸ்டேர்கேஸ் இருக்கு. ஸோ ஐ ஹேட் டு கோ அப். சிம்பிள் வே. என்ன பிரச்சனை, இது ரெண்டு சூகேஸை தூக்குறான் பிரச்சனை. அம்மா, okay, let's carry the suitcase. Yeah. இங்கேயும் வெங்கண்ட மாதிரி கேஸ்கள் இருக்கு. இந்த ஸ்டே கேஸ்ல வந்து யூரின் பாஸ் பண்ணிக்காங்க. யாழ்ப்பாண தமிழ் இருக்கா நெல் போல இங்கேயும். அவ்வளவு கேவலமாக்க கூடாது நம்முடைய இனத்தை, நம்மளே நம்முடைய இனத்தை கேவலமாக்க கூடாது. பட் dog pee and dog poop is here. Yeah. Okay. Wow. Okay, இப்போ எங்க போறது? இப்போ 3வது தெரியுது ரோட்டு. அங்கால போனா அதுல ரோட், இங்கால போனா கீழே ரங்குறதுக்கு. இதால ஏதோ கார்டன், டாக் வாக்கிங். So I gotta go this way. Very good. It smells very bad. It look beautiful but smells very bad. நினைக்கிறேன் டாக் நாய் கொண்டு வந்து வாக் பண்ற இடம் போல. ஸோ எஸ் ஆமா, சூட்கேஸோட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இங்க பைசிக்கிள் இதில் விட்டுட்டு லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. யாரும் இதை உடைச்சிட்டு எடுத்துட்டு போக மாட்டாங்க. Bicycle will look bicycle. Okay. Now there's a tram. If I go there, I'll get tram. If I get a tram, I'll get in. Up. Yes! ஓகே, அப்பாடி. ஸோ ஒரு மாதிரி இழுத்து வந்தாச்சு. நம்மளோட ஹோட்டலுக்கு போவோம். மினி பசிக்குது. பேப்பசி என்று சொல்றதுதான். பேப்பசின்னா சும்மா பசியில பேப்பசி. ஐம் கெட்டிங் பேப்பசி. ஓகே, ஸோ இப்போ திருப்பி மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். ஷார்ட்டுக்களால போட்டு மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். ஸோ இதுல வந்து ட்ராம் வரும். ட்ராம் இஸ் கோயிங். I'll get tram. See, for watching this video. நாலஞ்சு நாளைக்கு சோசியல் அனுப்பேன். We'll see what we can do.
தேங்க்யூ. இது ஒரு லாங் வீடியோ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ கேம் டு. இது எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டும்னு தான் இந்த வீடியோ. அதை நீங்கள் பார்க்குறதால மேபி I'll get some funds for the next trip. Thank you. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாக்டர் ராமனா ஆச்சுமா. October 13th, Switzerland, Zurich.